ஜப்பான் கடல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பல அமானுஷ்யங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? டோக்கியோவுக்கும் குவாமுக்கும் நடுவுல தான் அந்த பகுதி இருக்கு. கடல்ல குறிப்பிட்ட இடத்துல போகும்போது திடீர்னு கப்பல், படகு, அங்க போன மனுஷங்கன்னு எல்லாருமே மாயமாகுறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக ஜப்பானோட கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 41 பேரை அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களும் மாயமாயிருக்காங்க. திடீர்னு கடலுக்கு அடியில இருந்து ஒரு எரிமலை வெடிப்பு, வானிலை மாற்றம், ரொம்ப அமைதியா இருந்த கடல் அலை பெரிய அலையா மாறுறது, ஒரு சுழலால கப்பல் திடீர்னு மொத்தமா மூழ்கி போறதுன்னு பல அமானுஷ்யங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது எதனால நடக்குது அப்படிங்கிறத அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால கூட கண்டுபிடிக்க முடியல. ஜப்பானோட மக்கள் இத ஒரு சாத்தான் கடல் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.